அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்டு குரூப் 2TA ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2 குரூப் 1 லெவலுக்குமே இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான், சரிங்களா? ஆனால் குரூப் 4க்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2K அகாடமி, நம்ம அகாடமியோட நேமு கல்வியில் திமிருகொள் என்பது நம்முடைய வாசகம், சரிங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், வாங்க மோதி பார்க்கலாம்னா சண்டை போட்டு நினச்சிடாதீங்க, படித்து பார்க்கலாம். நீங்கள் நிறைய மார்க் வாங்குறீங்க, நான் நிறைய மார்க் வாங்குறீங்களா, இல்லை நீங்கள் நிறையா தெரிஞ்சுருக்கீங்களா, நான் தெரிஞ்சுக்கணும், படிப்பு விஷயத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லடா அப்படின்ற ஒரு திமிரு வேணும் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா நண்பர்களே? அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, மெயினான ஒரு விஷயம் தான். அதாவது இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தான் 2010 2020 எப்படி கேட்டாங்க அப்படி ஒரு 15 வரைக்கும் சும்மா ஸ்கூல் புக்கில் 1 வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ பெரிய அவேர்னஸ் இருக்காது. ஸோ 1 வேர்ட்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அது அந்த 2015 to 2020 23 வரைக்குமே என்ன பண்ணிக்கிருந்தாங்க அப்படின்னா, 24 வரைக்குமே சொல்லலாம். ஸோ அந்த வருடங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க, ப்ளஸ் கொஞ்சம் டஃப்பாகவும் கேட்பாங்க. அதே டயத்தில் என்ன சொல்கிறது, புக்குக்கு உள்ளேருந்து கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் புக்கிலேருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க, சரிங்களா? ஆனால் நம்ம 2025 அந்த குரூப் 4ம் அந்த குரூப் 2வும் என்ன நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸில் நிறைய டிஃப்ரென்சேஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் தான் மேக்ஸிமம் 6th to 12th ஸ்கூல் புக்கில் நான் சொல்லக்கூடியது, சரிங்களா? 2024 வரைக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்கன்னா, அந்த ஸ்கூல் புக்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 85 கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க. ஒரு 5 கொஸ்டின் மேலோட்டமாக நடந்த ஏதாவது இப்போ சமீபத்தில் அவங்க விருதுகளோ இதோ தமிழில் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஒரு 10 கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு 85 கொஸ்டின் 80 கொஸ்டின் எல்லாம் போடுற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த குரூப் 4 2L என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 60 to 65 கொஸ்டின்ஸ் தான் நல்லா படித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸு. தமிழில் 6th 12 வரை படித்தவங்க, ஓல்டு புக் படித்தவங்க, அவுட் சோர்ஸ் படித்தவங்க, அவுட் சோர்ஸ்னு கூட ரொம்ப சொல்ல முடியாது, ஒரு சின்ன இலக்கிய வரலாறு புக்கும் வச்சுக்கிறோமே, அவ்வளோ படித்தாலுமே அந்த 60 to 65 மேலே போட முடியல நிலைமை தான் இருந்துச்சு. கொஞ்சம் பேர் போட்டாங்க, ஒரு 80 85 பெரிய விஷயமா இருந்துச்சு தமிழில். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேக்ஸுக்கும் இது மெயினாக தமிழ் அவுட் சோர்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பர்களே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவுட் சோர்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அதே டயத்தில் அந்த அவுட் சோர்ஸ் அதனால் நம்ம எப்படி படிக்க போகிறோம், எந்தெந்த புக்ஸு படிக்க போகிறோம், என்னென்ன புக்ஸு கலெக்ட் பண்ணணும், நம்ம அந்த அவுட் சோர்ஸை எந்த முறையில் படிக்கலாம், நம்ம அகாடமியில் அதை எப்படி நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக நான் சொல்கிறேன். அதை நீங்கள் யார் ஒரு ஆள் நான் சொல்லக்கூடிய விஷயத்த உள்வாங்கி நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நண்பர்களே, சரிங்களா? அதாவது ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாதும் நம்மளுடைய விருப்பம். அதே டயத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு நல்ல பயனளிக்கும், சரிங்களா? எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன், எந்த புக்ஸும் வாங்கணும்னு சொல்கிறேன். ஸோ நல்ல பயனளிக்கும். வீடியோ முழுமையாக பார்த்தா தான் நான் லாஸ்ட் இந்த ஒரு நிமிஷம் எண்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், சரிங்களா? அதுதான் மெயினான விஷயம். இத்தனை இது சொல்கிறத விட அதுதான் மெயினான விஷயம். இருந்து கவனிங்க, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அதையும் கவனிங்க, சரிங்களா? வாங்க பார்க்கலாம். அதான் நண்பர்களே, விச் அவுட் சோர்ஸ் ஜிஎஸ்க்கு என்ன பண்ணலாம், சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணலாம், அடுத்து மேக்ஸ் பாலிசி நோட்ஸு கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அகாடமி எப்படி கொடுக்க போகுது, பாலிட்டிக்கு என்ன பண்ணலாம், சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறது, மேக்ஸ் ரீசனிங்கு, தமிழ் இலக்கிய அகராதி, இந்த தமிழில் எத்தனை புக்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 புக்ஸுக்கு மேலே இருக்குது. 20 25 புக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் நண்பர்களே, சரிங்களா? ஃபஸ்ட்டு சிஏலேருந்து போவோம், அதாவது ஜிஎஸ்லேருந்து போவோம், சரிங்களா? ஜிஎஸ்லேருந்து நம்ம போவோம். ஃபஸ்ட்டு வாங்க அப்படியே தமிழ் நான் சொல்கிறேன். தமிழுக்கு என்ன பண்ணணும், என்ன புக்கு, நிறைய பேர் தமிழுக்கு ஏதாவது ஒரு புக் ரெஃபர் பண்ணுங்கள் சார்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் புக்கு ரெஃபர் பண்ண தான் போகிறேன், சரிங்களா? கண்டிப்பாக நான் எண்டிங்கில் நான் சொல்லி முடிச்சுட்டு அந்த புக்கை ரெஃபர் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவும் படிங்க, ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்குங்க, அப்போ தான் புரியும். இப்போ நம்மளே கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ்னால் நம்ம படித்தது கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேக்ஸிமம் படிச்சிருப்போம். இப்போயும் கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம். இப்போயுமே கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டதை விட நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, இப்போ டிஎன்பிஎஸ்சி
அதாவது சேனல்ஸ் அப்படின்னு அதாவது யூடியூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 கொட்டி கிடக்கு, அவ்வளோ இருக்குது. நம்ம எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு கிடையாது நம்மளே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கும் 2A ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கிறவங்க பெரிய அகாடமியோடைய கரண்ட் அஃபேர்ஸை படிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படிக்காதீங்க. அதாவது அவங்க நான் ஒர்த்து இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ படிக்காதீங்க ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, படிக்கிறது உங்கள் விருப்பம். என் கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டேஃப் அகாடமி, சங்கர் அகாடமி, அப்புறம் நம்ம சுரேஷ் அகாடமி, இவங்களாம் பெரிய பெரிய அகாடமிஸ் சரியா நல்லா கொடுப்பாங்க, ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க, ஒர்த்தபிளாக கொடுப்பாங்க. இவங்களாம் நான் குறை சொல்ல வரேன் நம்மளே. நம்ம குரூப் 4 2A படிக்கிறவங்க வந்து அவங்க கொடுக்குறது வந்து நிறையா இருக்கும், ஒர்த்தபிளாக இருக்கும் சரிங்களா. அதே டயத்தில் நம்மளால் படிக்க முடியாதுன்றக்காக நான் சொல்ல வரேன். எவ்வளோ படிக்க முடியும், நிறையா கொடுப்பாங்க அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம். ஸோ படிக்கிறவங்க படிங்க, நல்லது தான். அதை படிக்கிறது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் சரிங்களா. நல்லா படிங்க, தப்பு கிடையாது. ஆனால் என்ன பற்றினா என்ன சொல்ல வரேன்னா, அதில் நிறையா இருக்கும் பாயிண்ட்ஸு கண்டென்ட்டாக நிறையா கொடுப்பாங்க சரிங்களா. அதனால் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதை நான் தப்பு சொல்கிறேன், நம்மளே யாரும் குறை சொல்லிடுறாங்க. நிறையா கொடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். நல்லா ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. அவங்க குரூப் 1 லெவலில் கொடுப்பாங்க. நமக்கு வந்து குரூப் 4ன்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் படித்தா போதும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் சரிங்களா. ஸ்டாண்டர்டானது தான் அதெல்லாம். இந்த மாதிரி சும்மா எடுத்துக்காட்டு சொன்னது நிறையா இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சார் பண்ணுறது? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்போ இருக்க நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் ஏதோ ஒரு பெய்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. கண்டிப்பாக ஒரு 10-15 அகாடமி தமிழ்நாடு லெவலில் ஃபேமஸாக இருக்க அகாடமிலாம் இருக்குது. ஃபேமஸ்ன்றதை விட கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்க அகாடமி சொல்லலாம் சரிங்களா. அதாவது அந்த மாதிரி அகாடமிஸில் ஒரு பெய்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. கரெக்டாக ஒரு 3 அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர்களே, எனி ஒன்று அகாடமி இதுதான் நான் சொல்ல வரல. பட் எந்த அகாடமினா எடுத்துக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் வந்து என்ன சொல்ல போகிறோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. நம்ம டெலிகிராம் அகாடமி ஒன்று சொல்ல மாட்டேன்ல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த பேசிட்டு இருக்க வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராமோடைய அதாவது ஜாயின் டு 2K அகாடமி டெலிகிராம் குரூப், நம்ம டெலிகிராம் குரூப் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் நண்பர்களே. இதெல்லாம் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் புரியுதுங்களா. அதான் நம்ம டெலிகிராம் குரூப்பு. அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நான் வந்து நம்ம ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் போட்டிருப்பேன்ல, நம்ம டெலிகிராம் குரூப்பில் எல்லா பிடிஎஃப்மே வரும். இப்போதைக்கு நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஒரு 10 தமிழ் ஃப்ரீ பிடிஎஃப் புக் வந்து போட்டிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து வந்து நம்ம பிடிஎஃப் வந்து கொடுக்க தான் போகிறோம் சரிங்களா. அதனால் அதை டவுன்லோட் அதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ வந்து அதில் டெலிகிராமில் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறையா கரண்ட் அஃபேர்ஸும் அதை கொடுக்க போகிறோன்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறோம் சரிங்களா. ஆல்ரெடி ஸ்கீம்ஸ்லாம் போட்டு தான் இருக்கும். இனிமேலும் கண்டிப்பாக ரெகுலராக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு 2 to 3 அகாடமி கண்டிப்பாக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு மந்த்லி அவங்க டெய்லியெலாம் படிக்க வேணாம், மந்த்லியாக கிடைக்குதா ஒரு 30 நாளைக்கு. இப்போ ஜனவரி மந்த்துக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி கிடைக்குதா, ஓகே. பிரிண்ட் அவுட் போட்டாலும் சரி, புக் செல்லே படித்தாலும் சரி, இல்லை ஒரு வீடியோஸாக நீங்கள் கேட்டுக்கிட்டாலும் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி கேட்டாலும் சரி. ஸோ ஒரு 3 அகாடமி தேர்ந்தெடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அந்த 3 அகாடமி மட்டும் கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அகாடமிலையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட போகிறோம் சரிங்களா. சரி, அடுத்து என்ன பண்ணுறது? தமிழுக்கும் சொல்லணும்ல, சொல்கிறேன். பாலிசி நோட்ஸு கவர்மெண்ட் பிடிஎஃப் 2K அகாடமி ஸ்பிரிட்டு. அதான் நண்பர்களே, இப்போ பாலிசி நோட்ஸ் வந்து என்ன சார் பண்ணுறது? பாலிசி நோட்ஸ்னு புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நண்பர்களே. பாலிசி நோட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட்டில் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, கூட்டுறவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பதிவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, வருவாய்த்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஊரக வளர்ச்சித்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து துறைகள். இந்த துறைகள் ரிலேட்டடாக வந்து தமிழ்நாடு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க சரிங்களா. அது மூலமாக அது சம்பந்தமான செய்திகள் என்ன கொண்டு வராங்க, அது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் தான் மெயின். அதை பற்றி சொல்லணும்னா ஸ்கீம்ஸு ப்ளஸ் அது ரிலேட்டடான ஒரு நியூஸஸ் தான் சரிங்களா. கலெக்ட் பண்ணுறது தான் பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயும் தேடாதீங்க. அதுக்கு அந்த வீடியோ கொடுக்குறதே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் போட போகிறேன் இதெல்லாம் சரிங்களா. பாலிசி நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கிடைக்கும் சரிங்களா. நிறையா வந்து நான் போட போகிறேன். ஸோ வந்து அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் கண்டிப்பாக நிறையா பாலிசி நோட்ஸ் கொடுக்குறேன் சார். நிறையா இருக்குது, 30 பக்கம் 40 பக்கம் அந்த வீடியோ நான் போடுவேன். போடுறதில் 100 பக்கம் கூட போட்டிருப்பேன் சரிங்களா. அது எப்படி படிக்கணும்னா, எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்களே. குறிப்பிட்ட பாயிண்டை மட்டும் ஹைலைட் பண்ணி படிக்கணும் சரிங்களா. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. அதனால் பாலிசி நோட்ஸுக்கு யாரும் பயப்படாதீங்க, தேடாதீங்க. நான் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் அதான் படிக்கணும் பாலிசி நோட்ஸ்னு. பாலிட்டிக்கு என்ன சார் அவுட் சோர்ஸ் படிக்கணும்? பாலிட்டிக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சு வெங்கடேசன் புக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா. சு வெங்கடேசன் புக்கு, லக்ஷ்மிகாந்தி புக்கு, அப்புறம் பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஒரு புக்கு வந்து இப்போ ரீசெண்டாக போட்டுக்கிட்டுருக்காங்க. பிரகதீஷ் பப்ளிகேஷன் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த புக்ஸ் வந்து பாலிட்டிக்கு வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸுக்கு சொல்லிட்டேன் நண்பர்களே, பாலிசி நோட்ஸுக்கு சொல்லிட்டேன் நண்பர்களே. பாலிட்டிக்கு இப்போ இந்த சு வெங்கடேசன் புக்கு, லக்ஷ்மிகாந்த் புக்கு, பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கெலாம் கிடைக்கல சார், என்ன சார் பண்ணுறதுனா அதையும் நம்முடைய குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். புக்கு
அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாமே நம்மளுடைய குரூப்பில் அப்டேட் பண்ணி உங்களுக்காக என்னென்ன புக்கு வேணுமோ அத்தனை புக்கோட பிடிஎஃப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் டே வைஸ் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஃப்ரீயாக எதுவும் எடுத்துக்கோங்க. அது எப்படி படிக்கணும்னா அந்த பிடிஎஃப்லேயே நான் சொல்கிறேன். அதை நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. அடுத்து யூனிட் 5க்கும் யூனிட் 6க்கும் என்ன சார் பண்ணுறது? சிவா புக்குன்னு சொல்லுவாங்க. சாரி ஃபில்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. சிவா புக்குன்னு ஒரு புக்கு இருக்கும். சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கு ஒரு யூனிட் 5க்கு மெயினாக ஃபோக்கஸ் ஆகும். யூனிட் 6 கொஞ்சம் கவராக இருக்கும். நல்ல புக்கு, எல்லாமே ஸ்டாண்டர்டான புக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து வெங்கடேசன் புக் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி யூனிட் 6க்குமே போட்டிருப்பாங்க. யூனிட் 5 இந்த மணிக்கு. ஸோ அவங்களுடைய புக்கை நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கான வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்க வாங்குங்க, தப்பு கிடையாது. பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப்ஸ் நம்ம குரூப்பில் வந்து கொடுக்கப்படும். அது எப்படி படிக்கிறது நம்ம சொல்லப்படும். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களை, மறந்துடாமல். எல்லாமே அதான் போட போகிறோம். மேக்ஸுக்கு என்ன சார் படிக்கிறது? மேக்ஸ் தமிழ் சொல்லணும். தமிழ் சொல்லாமல் இருக்கணும். மேக்ஸுக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு மட்டும் எனி ஒன் ஸ்டாண்டர்டான புக்கு. இப்போ மேக்ஸுக்கு வந்து சம்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக் படிங்க நண்பர்களே, போதுமானது. படிக்கணும் மீன்ஸ் ஸ்கூல் புக்ஸு ஒரு 6th to 10th இருக்கிறத வந்து சம்ஸு 5 + 10 ரீசனிங் வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து 2019 இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். சரிங்களா? 7 வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே அந்த 15 சம்முக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 13க்கு மேலே எடுத்துடலாம். சரிங்களா? அது போதும். அப்போ அவுட் சோர்ஸ் மேக்ஸுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ரீசனிங் தான் நம்ம அவுட் சோர்ஸ் போக முடியும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் ரீசனிங்ஸ் இருக்காது. சரிங்களா? ரீசனிங்க்கு ஆர்எஸ்ஓஆர் புக் தான் படிக்கணுமா? கிடையாது. அதுதான் படிக்கணும்னு கிடையாது. சரிங்களா? ஆர்எஸ்ஓஆர் புக்கோடைய ரீசனிங் சம்ஸை நம்மளுடைய யூடியூப்ஸில் உங்களுக்கு குட் நியூஸாக சொல்கிறேன், ரெகுலராக போட போகிறோம். அதாவது அந்த ஆர்எஸ்ஓஆர் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில, ஏன்ட்ட அந்த புக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800 பேஜ் இருக்கும் நண்பர்களே. எனக்கு 700 பேஜ் இருக்கும். அவ்வளோ பேஜஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்கிறது, இந்த வெக்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாரு, என்னடா பண்ணுறது, ஐயோ முடியல அப்படின்றோம்ல, அந்த மாதிரி ஆகிப்போகும். அதனால் நம்ம சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து தனித்தனியாக வீடியோ வடிவில் நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம் ஆர்எஸ்ஓஆர் புக்குக்கு. சரிங்களா? ஸோ அதே டயத்தில் அது நீங்கள் கிளாஸ் கவனிக்கின்ற வேறு விஷயம். சார் ஆர்எஸ்ஓஆர் ரீசனிங் தான் பார்க்கணுமா, வேறு எந்த புக்கும் பார்க்கக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது நண்பர்களே. ஆர்எஸ்ஓஆர் புக்குன்றது அந்த காலத்துலேருந்து அப்போ அது படிப்பு ரிலேட்டடாக வந்து அப்போ இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து தகவல்கள் நிறையா இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம், நிறையா இருக்கும். டைம் வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்க பார்க்க முடியும், மற்றவங்களாம் பார்க்க முடியாது. அதுக்காண்டி அது அவ்வளோ ஒர்த்தான புக்கு தான். அது மட்டுமே பார்க்கணும், அது படித்தா தான் நம்ம பாஸ் ஆக முடியலாம் கிடையாது. அதுக்கான வந்து யாரும் பயப்படாதீங்க. நான் வந்து ரீசனிங் வெளில கொடுக்குறேன். அதே டயத்தில் அது மட்டுமே கிடையாது நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அகாடமிஸ் வந்து ரீசனிங் தனியாக வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறாங்க. அதை கவனிங்க. ரீசனிங் தனியாக புக்ஸ் போட்டிருக்காங்க, அதை பாருங்கள். போதும் தான், என்னை பொறுத்த வரைக்கும் போதும். நிறைய பேர் ஆர்எஸ்ஓ புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். அதே டயத்தில் அதை நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டாம். அதுக்கு நான் வீடியோ கிளாஸ் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்து சிம்பிளாக ஏதாவது புக் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறையா புக் போடுறாங்க. எல்லா அகாடமியும் நம்ம பேர் சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி படிக்கலாம். எதனாலும் படிக்கலாம். ரீசனிங் தானே. இப்போ தான் மெயினான விஷயத்துக்கே வர்றோம். சார் தமிழ், இப்போ வந்து நீங்கள் மேக்ஸ் ஜிஎஸ்லாம் சொல்கிறீங்க, தமிழ் தான் ரொம்ப முக்கியம். தமிழ் தான் இப்போ பிரச்சனையே. நமக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, தமிழ் தான் நமக்கு பிரச்சனையே. சரிங்களா? தமிழுக்கு வந்து நம்ம குரூப்பில் நான் காமிச்சேன்ல, நம்ம டெலகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃப்லாம் நான் போட்டிருக்கேன். தமிழ் இலக்கிய அகராதி, தமிழ் மரபு முத்துக்குமரன் எழுதுனது, ஊமை தொடர் நடராச பதிப்பகம், இளங்கோ பொன்னார் தமிழ் வளம், மூவாவுடைய தமிழ் இலக்கிய வரலாறு, முல்லை சொல் அகராதி, அயர் சொல் அகராதி, ஆட்சி சொல் அகராதி, அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட கலை சொற்கள், மயங்கொழி விஜயராம் வெளியிட்டது, கவர்மெண்ட் மெட்டீரியல், ஸ்கூல் புக்ஸு, கிட்டத்தட்ட வந்து நம்மளே தமிழுக்கு வந்து நம்ம குரூப் 4லையும் குரூப் 2லையும் ஒரு 25 ஒரு 30 அவுட் சோர்ஸ் புக்லேருந்து கேள்வி கேட்டாங்க. ஷாக் ஆயிடுவீங்க. பயப்பட தேவையில்லை நண்பர்களே. அது எப்படி படிக்கணும் தான் நான் சொன்னேன், வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் அப்படின்னு. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தமிழுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மேக்ஸ் ஜிஎஸை கூட விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் தமிழுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க தான் எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக சொல்கிறேன் நண்பர்களே. தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டினில் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போலாம் ஸ்கூல் புக்லேருந்து வராதுன்னு. கிடையாது நண்பர்களே. 60 கொஸ்டினாச்சும் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து வரும். சரிங்களா? எல்லோரும் எங்கே படிப்பீங்க? நம்ம எல்லாருமே டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் தான். சரிங்களா? நம்ம எல்லாருமே எங்கே படிக்க போகிறோம்? எல்லோரும் எந்த அவுட் சோர்ஸை படிப்பீங்க? சரிங்களா? அதனால் ஒரு 50 கேள்வியாக தான் 60 கேள்வியில் தான் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு 70-75 கொஸ்டினாக வரும்ன்றது என் கணிப்பு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நண்பர்களே,
தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக்கை சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணாமல் யாருமே அவுட் சோர்ஸ்க்கு போகாதீங்க. ஏன்னா ஒரு 50 கொஷின் வருதுங்க. அதுலேருந்து நம்ம அதுக்கு தயாராகுவோம். அதுக்கடுத்து 50 கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரில. 30 புத்தகங்கள் ஒவ்வொன்றும் 200 பேஜ் 300 பேஜ் இருக்குது. எங்கே போய் படிப்பீங்க? அதனால் நான் சொல்கிறேன், தமிழ் ஸ்கூல் புக்கை ப்ரீவியஸ் கொஷின்ஸை 11th 6th 12th நியூ புக்கு, 6th 12th ஓல்டு புக்கு, 11th 12th சிறப்பு தமிழ், ஓல்டு சிறப்பு தமிழ் பூராத்தையும் சிலபஸ் வைஸ் நல்லா கவர் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? சூப்பர், நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸுக்கு போங்க. அவுட் சோர்ஸில் தமிழ் வரலாறுன்னு புக்ஸ் நிறையா கிடைக்கும். இலக்கிய வரலாறுன்றதை விட அது கூட வேண்டாம். என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னா, தமிழுக்கு வந்து நம்ம டெஸ்ட்டு நிறையா போட்டு பாருங்கள். நிறைய ஃப்ரீ கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் பெய்ட் பேட்சும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். டெஸ்ட்டாக போடுங்க. சரிங்களா? டெஸ்ட்டு போட்டுட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறது, அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்காத ஒரு அவுட் சோர்ஸ் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வைங்க. சரிங்களா? அதை எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அதுக்கப்புறம் வந்து அவுட் சோர்ஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு புக்கு வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து இப்போ 20 புக்ஸை நம்ம எடுத்து படிக்க முடியாது. ஒவ்வொரு புக்கும் 400 பக்கம்னா 20 புக்குன்னா எத்தனை புக் வந்துருச்சு? 20,000 பக்கத்துக்கு மேலே போயிடும். சரிங்களா? அதனால் வந்து 20,000 10,000 பக்கத்துக்கு மேலே போயிடும். சரிங்களா? அவரும் படிக்க முடியாது நம்மளால். அதனால் ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு புக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஒரு புக்கை வந்து ஒரு அகாடமி ரெஃபர் பண்ணலாம்னா நம்ம அகாடமியாக இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நண்பர்களாக ஒரு புக்கு ரெஃபர் பண்ணால் அவுட் சோர்ஸுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறந்த புக்குனா புத்தா பதிப்பகத்தை சொல்லுவேன். அவங்க வந்து தமிழ் பிளாக் புக்கில் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நல்ல புக்கு, ஸ்டாண்டர்டாக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க வந்து கேட்பாங்க. ஸ்டாண்டர்டாக பண்ணக்கூடிய ஒருத்தவங்க, அதாவது மணியை எதிர்பார்க்காம லாப நோக்கம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு பதிப்பகம், ஒரு புத்தகம் மாணவராக பண்ணுறேன்னா அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். நிறையா பேர் புக்கு போடுறாங்க. ஆனால் ஒரு பணத்துக்காக இல்லாமல், லாப நோக்கத்துக்காக மட்டுமே இல்லாமல் படிக்கணுன்றதுக்காக கண்டென்ட் கொடுக்குறவங்க அவங்க மட்டும்தான். சரிங்களா? அந்த அகாடமி ரெஃபர் பண்ண நினச்சிக்காங்க. நாங்கள் வாங்கி புக்கு படிச்சிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை வாங்கி படிங்க. கண்டிப்பாக ஒரு அவுட் சோர்ஸ்க்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் படிங்க. முடிச்சுட்டு அந்த புத்தக பதிப்பத்தை மட்டும் அவுட் சோர்ஸ் படிச்சுட்டு போங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கான்ஃபிடண்ட்டாக படிங்க. வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சரிங்களா? ஜிஎஸ்ஸு அதே இடத்துல எண்டிங்கில் சொல்ல வரேன். ஜிஎஸ் ஸ்கூல் புக்கு பிக்யூ என்னாகு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் மெயினாக சொல்லக்கூடிய ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் போதும். அவுட் சோர்ஸும் பார்த்தா சிஏ மட்டும் படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அது எல்லாமே சொல்லியிருக்கேன், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ அடுத்த வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதை பற்றி இன்னொரு வீடியோ கூட கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.